அதித்தி 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 Happy birthday, Aditi. இப்படி வா அதித்தி. வா. வா அதித்தி. ஆல்ரெடி we are late. டைம் ஆயிடுச்சு. அதித்தி பாத்து வா. சீட் பெல்ட் போடு. பாய் அதித்தி. ஏய் பாய் பாய்.
give me popcorn. See that? மொட்டி என்னாச்சு மனிஷா? ஏய் டால் எங்கே போட்டு? கீழே இந்தா புடி. போய் எடுத்துட்டு வா. வா பேட்டி. அதித்தி டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு ஸ்கூல் இருக்கு. சீக்கிரம் வந்து பட டிவி ஆஃப் பண்ணு. மம்மி இதெல்லாம் வச்சு பத்தறேன். சரி சரி சீக்கிரம் வா. The good news is I found someone who can fix the element. This is not good enough. அதித்தி அதித்தி இங்க வாயே, நான் உனக்கு ஒன்று தரேன். அதித்தி இந்த பொம்மை உனக்கு பிடிச்சிருக்கா? அதித்தி ஏன் இங்க நிக்கிறா? அதித்தி என்ன பண்ணிட்டு இருக்க? அதித்தி அதித்தி, who's this? என்னடா இவ்ளோ பழசா இருக்கு? மம்மி புதுசா உனக்கு ஒண்ணு வாங்கி தரேன். இது வேண்டாம். இது எனக்கு வேணும். சரி வச்சுக்கோ. என்ன டேஸ்ட் டி உனக்கு? இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏய் அதித்தி, don't run. விழுந்துற போறமா? Hi Neha, how are you? Yeah, I'm good. உன்னோட workல எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு நாள் வீட்டுக்கு வாயே. Yeah, sure.
இது கொஞ்சம் பாருங்களேன். இது அதித்தி வரைஞ்ச ஒரு டிராயிங். இந்த பொண்ணு பேரு ஆனின்னு சொல்றா. She is not a girl. அப்ப யாரு? She is Annie. ஓகே அதித்தி. ம் காரிடார்ல எதையோ தேடுறா, நைட்ல டிராயிங் பண்றா, அப்புறம் எப்ப பார்த்தாலும் இந்த டாலை வச்சுக்கிட்டு விளையாடுறா. இந்த டால் கிட்ட தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கா. ஐ எம் கன்ஃபியூஸ்ட். ம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். ம் I'm not able to concentrate on my work. I'm feeling stressed for because of this. நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். டாலோட விளையாடும் போதோ டிராயிங் பண்ணும்போதோ தனியா இருக்காளா? ஆமா டாக்டர். உங்களை தவிர குழந்தையோட விளையாடுறதுக்கு வேற யாருமே இல்லையா? இல்ல, நான் மட்டும்தான். நான் மட்டும்தான்னா? ஹஸ்பண்ட் இல்ல என் கூட. We are separated. அபார்ட்மெண்ட் மாதிரியான வீட்ல இருக்கீங்களா? ஆமா டாக்டர். குழந்தைய வெளியே விளையாட அனுப்புவீங்களா? இல்ல டாக்டர், டைமே கிடைக்கிறது இல்ல. அப்போ ட்ரீட்மெண்ட் குழந்தைக்கு தேவையில்லை, உங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். டாக்டர், வாட் யூ மீன்? இது நாங்க மெடிக்கல் டேர்ம்ல இமேஜினரி கம்பேனியன் சொல்லுவோம். அதாவது பகல் கனவு காண்ற மாதிரி. இது பொதுவா குழந்தைங்களுக்கு மன அழுத்தத்தினாலேயோ மன சோர்வுனாலேயோ வரும். குழந்தைங்க தனிமையில இருக்கிறதுனால அவங்களுக்கு மத்த குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடணும், அவங்களோட யாராச்சும் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த ஆசை நிறைவேறாத நிலைமையில இருந்ததுனால அவங்க இந்த மாதிரி பொம்மைங்களை குழந்தைய பாவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதோட பேச ஆரம்பிப்பாங்க. குழந்தை பேசுறது பொம்மைக்கும் பொம்மை பேசுறது குழந்தைக்கும் கேட்கிற மாதிரி தோணும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, உங்க முன்னாடியே நான் ப்ரூவ் பண்றேன். அதித்தி, வேர் இஸ் ஆனி? இப்ப பாத்தீங்களா? நான் சொன்னேன்ல. இதுக்கு என்ன டாக்டர் பண்ணணும்? நீங்க குழந்தையோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பிளஸ் அவங்கள மத்த குழந்தைங்களோட விளையாட அனுப்பணும். தனியா விடாதீங்க. இப்படி பண்ணாலே படிப்படியா அவங்க கற்பனை உலகத்துல இருந்து உண்மையான உலகத்துக்கு வந்துருவாங்க. நான் சில டேப்லெட்ஸ் எழுதி தரேன். சம்யுக்தா, வாட் a surprise. எங்க கிடைச்சது என்னோட ஸ்கைப் ஐடி? உன்னோட கொலீக் மோனிகா தான் உன்னோட ஐடி கொடுத்தா. ஓ இப்போ எனக்கு ஒன்று பார்க்குறப்ப நம்ம காலேஜ் டேஸ் தான் ஞாபகம் வருது. யா. அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சா? சக்சஸ்ஃபுல்லி 7 years கம்ப்ளீட். ஓ. ஆமா, குருகுலத்துல லவ் பண்ணி சிவா அவனை தானே கல்யாணம் பண்ணிருக்கான். அவரைதான் கல்யாணம் பண்ணேன். பட் now we are separated. ஏய், என்னடி ஆச்சு? ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்புறம் சொல்றேன், லாங் ஸ்டோரி. சாரி டி. அப்போ குழந்தைங்க? குழந்தை இருக்கா, ஒரு பொண்ணு. she is 6 years old. ஓ, அப்படியா? உன் பொண்ணை காட்டு. அதித்தி, நீ கண்ணு மூடு. I'll show you my angel. அதித்தி, சம்யுக்தா ஆண்டி. say hello சம்யுக்தா ஆண்டிக்கு. Hello. ஹாய் அதித்தி. Hi. என்ன படிக்கிறீங்க அதித்தி? First standard. ஓ, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? Cartoon பார்த்துட்டு இருக்கேன். என்ன சேனல்? நிக். நிக்ல என்ன பாக்குறீங்க அதித்தி? அட்டோடி. ஓகே ஓகே, கேரி ஆன். சக்தி. okay, say bye. Bye. ஹாய் அதித்தி. சொல்லுடி, தெரியுதா? எப்படி இருக்கா என்னோட ஏஞ்சல்? நல்லா தான் இருக்கா. என்ன இழுக்கிற? இல்ல சக்தி, நான் உன்கிட்ட உன்னை கேட்டா நீ தப்பா நினைக்க மாட்டியே? ச்சே, சொல்லு. இவ உன் டாக்டர் தானே? என்ன கேள்வி இது? இல்ல, நீ ஏஞ்சல்னு சொன்ன உடனே நான் வேற மாதிரி நினைச்சேன். ஆனா உன் குழந்தைய பார்த்தா உன்ன மாதிரியும் இல்ல, சிவாவு மாதிரியும் இல்ல. மேடம், உங்கள் சாம்பிள்ஸ் எல்லாம் பாம்பே அனுப்பணும். 15 days கழிச்சு வந்து உங்கள் ரிப்போர்ட் வாங்கிக்கோங்க. 15 days ஆகுமா? ஆமாம். ஓகே. ஓகே.
Mommy, why are you crying? Aditi, please go and watch TV. Leave me alone. விடு அதித்தி, என்னை தனியா விடு. டிஸ்டர்ப் பண்ணாத. சாரிடா. சாரி. உனக்கென்று என்னை தருவேன், உயிரென்று உன்னை சொல்வேன். உன் கண்ணில் சோகம் கண்டால் நான் தாங்குவேன். உன் கொஞ்சல் வேண்டும் என்பேன், உன் கோபம் கவிதை என்பேன். செய் போல உந்தன் மடியில் தலை சாயுவேன். கைவீசி போகும்போது இமைக்காமல் உன்னை பார்ப்பேன். கை நீட்டி பேசும்போது நான் கொஞ்சுவேன். இப்போதும் உலகம் நம்மை ஓயாமல் சுற்றி வருமே. உன் சிரிப்பை காற்றும் கூட கடன் கேட்குமே. நம்மோடு வாழ்ந்திடத்தானே கடவுளும் கேட்கும் வரமே. அதை வாங்க உன்னிடம் வந்து அடம் பிடிக்குமே. உன் கண்ணில் என்னை காண பேராசை கொண்டேன் கண்ணே. உன் பிஞ்சு விரல்கள் தீண்ட தாய்மையை உணர்ந்தேன் கண்ணே. உன் பேச்சை நானும் கேட்க தீராத ஆயுள் வேண்டும். நீ போகும் வழியில் எல்லாம் என் நெஞ்சம் மரமாய் நிற்கும். உன் சுவாசம் வாங்கிடத்தானே அது ஏங்குமே. நீ என்னை தேடும் நேரம் உன் வாசம் தூது சொல்லும். உன்னை தொட்டு எந்தன் கைகள் தலை கோதுமே. உலகத்தில் என்னை போல துயரத்தில் யாரும் இல்லை. உனக்காக தாங்கிக் கொண்டேன் துளி கூட வலிகள் இல்லை. பல நூறு ஜன்மம் உந்தன் தாயாக வேண்டும் நானே. ஆ
சக்தி உங்க ரிப்போர்ட். ரிசல்ட் உங்க 2 பேர்த்தோட டிஎன்ஏ ரிப்போர்ட் மேட்ச் ஆகல. ஓகே. அவந்திகா, அவந்திகா, என்ன எங்க என் பொண்ணு? என்ன புதுசா கேக்குற? இவதான் உன் பொண்ணு? ஐ மீன் மை டாட்டர், மை ஓன் டாட்டர். அவந்திகா உன் ஓன் டாட்டரா? ஆமா, அவந்திகா நான் பெத்த பொண்ணு. அவளை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். இனிமே அவ ஏன் கூட தான் இருப்பா. அவந்திகா நீ பெத்த பொண்ணுன்னு யார் சொன்னது? டிஎன்ஏ ரிப்போர்ட். யூ சீட். இவ்வளவு வருஷமா என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்க. இனிமே என்னை ஏமாத்த முடியாது. எங்க என் குழந்தை? சொல்லு சிவா, எங்க? சொல்லு, என் குழந்தை எங்க? ஹாய் அதித்தி. ஹாய் அவந்திகா. அவந்திகா, ஏன் சிவா என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்ச? நான் என்ன பாவம் பண்ண உனக்கு? ஏன் அவளை என்கிட்ட இருந்து பிரிச்ச? அதித்திகா நமக்கு குழந்தை பிறக்க போதுன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். டாக்டர் குழந்தை என்னாச்சு? உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. மூச்சு தங்க அதிகமா இருக்கிறதுனால ஐசியூல வைக்க சொல்லியிருக்கேன். சிஸ்டர் சீக்கிரம் எடுத்துட்டு போங்க குழந்தைய. என் வைஃப் எப்படி இருக்கா? அவங்களுக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. பட் ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி இருக்கிறதுனால உங்க வைஃப்க்கு சிசேரியன் பண்ணி தான் குழந்தைய எடுக்க முடிஞ்சது. நதிங் டு வரி. 1 or 2 hours she'll be all right. அப்புறம் போய் பாருங்க. டாக்டர் உங்களுக்கே தெரியும் போன டெலிவரியில குழந்தை இறந்துதான் பிறந்துச்சு. ஓ யா ஐ நோ. கார்டர் ஆன் தி நெக். அதனால அவன் மன ரீதியா பாதிக்கப்பட்டு ஹிஸ்டீரியா லெவலுக்கு போயிட்டா. அனஸ்தீஷியா கொடுத்தது அவளை கண்ட்ரோலே பண்ண முடிச்சு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் சாப்பிடல, தூங்கல, ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுக்க ஆரம்பிச்சான். இப்ப கண்ணை திறந்து குழந்தை எங்கன்னா நான் என்ன பதில் சொல்வேன்? டாக்டர் ஐ லவ் ஹர் so much. எனக்கு அவளை விட்டா வேற யாரும் இல்ல டாக்டர். ப்ளீஸ் ஹெல்ப் ப்ளீஸ். டாக்டர், டாக்டர், ஆனி பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர். நீ மயக்கத்துல இருந்த. நீ கண் முழிச்சு குழந்தை எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நான் குழப்பத்துல இருந்தேன். அப்ப திடீர்னு டாக்டர் மனிதாபிமான அடிப்படையில வேற ஒரு குழந்தைய நர்ஸ் கிட்ட கொடுத்து விட்டாங்க. அந்த குழந்தைய உன் பக்கத்துல வச்சுட்டு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ கண் முழிச்சு குழந்தைய பார்த்துட்டு அதை நம்ம குழந்தை நினைச்சு நீ சந்தோஷப்பட்டதை பார்த்து நானும் சந்தோஷப்பட்டேன். நம்ம குழந்தைய ஐசியூல இருந்து எடுத்துட்டு வந்தப்ப இது யார் குழந்தை? நம்ம குழந்தைய ஐசியூல தான் வச்சிருந்தாங்க. அதான் டாக்டர் கிட்ட ஹெல்ப் கேட்டேன். டாக்டர் தான் அந்த குழந்தைய அனுப்பிச்சு வச்சாங்க. என் குழந்தை. உண்மையிலே இது என் குழந்தை தானே? உன் குழந்தை தான்.
சீக்கிரம் போ. ஏய், உன் குழந்தைக்காக இவ்வளவு நேரமா வெயிட் பண்றியா? உன் குழந்தைய எடுத்துட்டு வந்திருக்கேன், இங்க பாரு. ஏய் ஏய், என்னாச்சு? ஆனி ஆனி சிஸ்டர், யாராவது வாங்க. நன்றி சொல்ல போனப்ப அந்த குழந்தையோட அம்மா உயிரோட இல்லை. அவன் உயிரை காப்பாத்தின அந்த குழந்தை அவ அம்மா இறந்திருக்கிறத பார்த்து என் மனசு தாங்கல. அப்புறம் அந்த குழந்தையோட அம்மாவை பத்தி டாக்டர்கிட்ட கேட்டேன். அப்போ டாக்டர் ஆனியோட கேஸ் ஷீட் எடுத்துங்க. என்ன ஆச்சு? வாங்க. அவ தான் ஆனி, இந்த குழந்தையோட அம்மா. அவ இந்த ஹாஸ்பிட்டல் தான் நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு ஹஸ்பண்டை தவிர வேற யாரும் இல்லை. 3 மாசத்துக்கு முன்னால ஒரு ஆக்சிடென்ட்ல அவரும் இறந்துட்டாரு. அதனால அவ ரொம்ப அப்செட்டா இருந்தா. அவளை நாங்க தான் பாத்துக்கிட்டோம். எக்லாம்சியான்னு சொல்ற பிரசவத்துக்கு அப்புறம் வர வலிப்புனால அவ இறந்துட்டா. இப்ப அவளை மாதிரி இந்த குழந்தையும் அனாதை ஆயிடுச்சு. சிஸ்டர், ஹெல்ப்லைன் ஃபோன் பண்ணி குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லு. சரி மேம். சிஸ்டர் ஒரு நிமிஷம். டாக்டர், இந்த குழந்தைய நீங்க காப்பகத்தில் சேர்க்கறதா இருந்தா நானே தத்தெடுத்துக்கிறேன். எனக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்குன்னு நினைச்சு நானே இந்த குழந்தைய வளர்த்துக்கிறேன். இந்த உலகத்துல ஒரு குழந்தை அனாதையா வளர்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் எனக்கு தெரியும். நான் இங்க வந்தது இந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் அந்த தாய்க்கும் நன்றி சொல்லலாம் தான் வந்தேன். ஆனா வந்த இடத்துல இந்த குழந்தையோட நிலைமை என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. இன்னைக்கு என் மனைவி உயிரோட இருக்க காரணம் அந்த குழந்தை தான். அப்படிப்பட்ட குழந்தை அனாதையை விட்டுட்டு போக என்ன மனசு இல்லை டாக்டர். இந்த குழந்தையை எடுத்து வளர்க்கறது இந்த குழந்தைக்கு நான் நன்றி கடன் பட்ட மாதிரி இருக்கும் டாக்டர். என்ன? ப்ளீஸ். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உங்களை மாதிரி எல்லாரும் பெருந்தன்மையா இருந்துட்டா இந்த உலகத்துல அனாதைன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. ஐ ஃபீல் சோ ஹாப்பி. நீங்க குழந்தைய எடுத்துட்டு போங்க. நான் அடாப்ஷன் பேப்பர்ஸ் ரெடி பண்ணி அனுப்புறேன். தேங்க்யூ. சார், ஒரு நிமிஷம். ஆனிக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த குழந்தையோட வாழை அவளுக்கு கொடுத்து வைக்கல. அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சத்துக்கு முன்னாலேயே அவ உயிரை விட்டுட்டா. இந்த குழந்தைய நீங்க ஏத்துக்கிட்ட மாதிரி உங்க மனைவி ஏத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். தயவு செய்து இந்த குழந்தைய எந்த காரணத்துக்காகவும் அனாதையாக்கிடாதீங்க சார். அந்த நர்ஸ் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த குழந்தை நீ பெற்ற குழந்தையா இருக்கும்னு நான் முடிவு பண்ணேன். உனக்கு அந்த குழந்தை மேல பாசம் வந்ததும் பின்னால உண்மையை சொல்லலான்னு நினைச்சு அந்த குழந்தைய மாற்ற முடிவு பண்ணேன். 2 குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருந்ததுனால குழந்தை மாறினது கூட உனக்கு தெரியல. குழந்தை மாறினது கூட தெரியாம நம்ம குழந்தைய கொண்டு போய் காப்பகத்துல சேர்க்க சொன்னேன். நான் அடாப்ட் பண்ண ஒத்துக்க மாட்டேன் சிவா.
முதல்ல இந்த குழந்தைய காப்பகத்துல விட்டுட்டு வா. நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு ஏன் குழந்தை இருக்கும் போது வேற குழந்தைய பத்தி கவலை இல்ல. என்னால அந்த குழந்தைகிட்ட பாசமா நடந்துக்க முடியாது. நீ இப்ப அந்த குழந்தைய விட்டுட்டு வர போறியா இல்லையா? முடியாது சக்தி, என்னால முடியாது. அப்ப எங்களை விட்டுட்டு நீ தேவையில்ல. நான் என் குழந்தையோட போறேன். நம்ம காதலுக்காக நான் என் குடும்பத்தையே விட்டுட்டு வந்தேன். ஆனா எனக்காக உன்னால இந்த குழந்தைய விட முடியல. நான் போறேன். அந்த குழந்தை இருந்தா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். அந்த குழந்தையோட முகத்தை பாரு சக்தி. அந்த குழந்தைக்கு அம்மா வேணும். நம்ம குழந்தை உன் கூட இருக்கணும். நீ எவ்வளவோ போராடு. நீ கேட்கல. குழந்தைய மாத்தினது நான் உனக்கு செஞ்ச துரோகம். அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும். அந்த குழந்தைய நீ ஏத்துக்கு வந்தா நான் அப்படி செஞ்சேன். ஏன்னா அப்ப எனக்கு வேற வழி தெரியல. அம்மா கிட்ட போ. சில்லென்ற மாலையிலே கை கெட்டும் தூரத்திலே ஏதேதோ பேசிக்கொண்டு நடந்தோமே. ஒன்றாக ஒட்டிக்கொண்டு ஊரெல்லாம் சுற்றிக்கொண்டு கதை 100 சொல்லிக்கொண்டு சிரித்தோமே. இன்று முதல் புது பயணம் தொடங்குதே. நெஞ்சம் இனி கூத்தாடும். இந்த நொடி நம் வாக்கை நிற்குதே. எண்ணம் எல்லாம் அலை மோதும். சில்லென்ற மாலையிலே கை கெட்டும் தூரத்திலே ஏதேதோ பேசிக்கொண்டு நடந்தோமே. ஒன்றாக ஒட்டிக்கொண்டு ஊரெல்லாம் சுற்றிக்கொண்டு கதை 100 சொல்லிக்கொண்டு சிரித்தோமே. கால் போன போக்கிலே நம் நெஞ்சமெங்கோ போகுதே. கண் காண அழகெல்லாம் நம் கண் முன்னே தோன்றுதே. அழகான வாழ்க்கையில் ஒரு தொலை தூரம் வந்ததே. புரியாத சண்டைகள் நம் இரு நெஞ்சை கொன்றதே. ஏன் நீ என்னை விட்டு தள்ளி போக முடிவெடுத்தாய்? என் கண்ணை விட்டு பொள்ளியாக மறைந்து விட்டாய். உன் பார்வைகளால் இன்று எனக்கு உயிர் கொடுத்தாய். சந்தோஷம் பழியெங்கும் இங்கே நீள கரைகின்ற நிமிடங்கள் அதை சுட்டி காட்டுதே. நம்மை விட்டு நம் தனிமை இனி தன்னந்தனியாய் போக கை தொட்டு நம் காதல் நம்மை கூட்டி போகுதே. நெக்ஸ்ட் லெவல் விளையாட ஆரம்பிச்சிட்டியா? வாவ், மேக்னெட் பொடி. ஜம்ப் ஜம்ப். சீக்கிரம். மம்மி ஐ அம் வின். வெரி குட். நகல்ஸ் சூப்பர். நெக்ஸ்ட் லெவல், தேர்ட் லெவலா? குட். டாடி ஹலோ, நான் தான் பேசுறேன். நீ என்னோட போன் எடுத்துட்டு வந்தா கூட நான் நீதான் விளையாடிட்டு இருந்தேன். இப்ப நான் விளையாட தர மாட்டேன் போ. மம்மி மம்மி அவ போனே தர மாட்டேங்கிறா மம்மி. நான் இன்னும் கேமே ஃபினிஷ் பண்ண மம்மி. ஃபர்ஸ்ட் அவ கிட்ட வாங்கி கொடு. மம்மி போன் எனக்கு தான்.
ஏ அதித்தி, அம்மா ஃபோனை கொடுக்க மாட்டியா? இந்த அவந்திக்கா என் ஃபோன் வச்சுக்கோ. அதித்தி, போன் ரிங் ஆகுது கண்ணா, கொண்டு வா. எங்க சிரி பார்க்கலாம். எப்படி அவந்திகா, அந்த ஃபோன் எடுத்துட்டு வாமா, எனக்கு ஒரு கால் வரும். வரேன் டாடி. ஏ அவந்திகா, மம்மி டை போட்டுரு மம்மி. கண்ணா, இவள ரெடி பண்ணிட்டு இருக்கேன்ல, நீ சமத்தல்ல போய் அப்பா கிட்ட போட்டுக்கோ. என் செல்லம்ல, போடா குட்டி. என்னாச்சுமா? எனக்கு ஹேர் பேண்டே போட்டு ஹேர் மாத்திருக்காங்க மம்மி. எப்ப போட்டாலும் அவன்கிட்ட கூடயே இருக்காங்க. சக்தி, சிவா, இங்க வா. இதோ வந்துட்டேன். வா. என்னாச்சு? இன்னும் முதல்ல ஹேர் பேண்ட் மாட்டு. என்னாச்சு? ஹேர் பேண்ட மாட்டு. இரு, இந்தா மாட்டு. சரி, போய் பேக்ஸ் எடுத்துட்டு வாங்க. என்னாச்சு? அதித்திக்கு நீ அவந்திகா கூட க்ளோஸா இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல. அவ உன் மேல பொசசிவா இருக்கா. ப்ளீஸ் புரிஞ்சு நடந்துக்கோ. அப்படியா? ஓகே. பாய். டாடி லேஸ் கட்டி விடுங்க. லிஃப்ட்ல வெயிட் பண்றோம், வாங்க. ஓகே. பேக் மாட்டிடு மம்மி. குட். மம்மி மம்மி என்னடா? எப்ப மம்மி அவன்டிகா வீட்டுக்கு போவா? ஏன் அப்படி சொல்ற? மம்மி எனக்கு அவன்டிகாவை பிடிக்கவே இல்லை மம்மி. அதித்தி, அப்படிலாம் பேசக்கூடாது. அவந்திகா இஸ் யுவர் சிஸ்டர், நோ? அவ இனிமே நம்ம கூட தான் இருப்பா. பை டாட். பாய். பை. பாய். அவ உன் சிஸ்டர்மா, புரிஞ்சுக்கோ. மம்மி, ஏய், பார்த்து வர மாட்டியா? நெல்லு. என்னது இது? டாடிக்கு லேஸ் கூட கட்ட தெரியாதா?
அதித்தி அதித்தி இவளுக்கு கொஞ்ச நேரம் ரிமோட்டை கூடமா. ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா? இல்ல. முதல்ல அத போய் முடி. நான் டிவி பார்த்துட்டு அப்புறமா முடிக்கிறேன். சொல்றத கேக்கணும். Go finish your homework first. Give the remote now. குடு. சொல்லு சிவா. ஏய் சக்தி, உன் கார் கீஸ் கொஞ்சம் எடுத்துட்டு வாப்பா. நான் ஏன் காரை பார்க் பண்ணணும், நீ கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ணு. கம் ஃபாஸ்ட், ஐம் வெயிட்டிங் டவுன் ஸ்டேர்ஸ். That's really strange, especially since the thief only took the potato. பப்பு, what happened? என்னடா செல்லம்? என்னம்மா? Hey, it's just a movie டா. அது ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லடா. Hey, change the channel, just change it. எங்க ரிமோட்? டபா கார்ட்டூன் வந்துச்சு. ஒண்ணும் இல்லடா. ஒண்ணும் இல்ல. சரியா? இவ்வளவு நேரம் நல்லதானே பாத்துட்டு இருந்தேன். சரி. இப்ப பாரு. வேண்டாம். வாய தர, நல்லா சாப்பிடு. அதித்தி இங்க வா சாப்பிடலாம். அதித்தி வாடி. நல்லா இருக்கா? மென்னு சாப்பிடு, முழுங்காத. நல்லா சாப்பிடு. இந்தா. ஏன் என்னாச்சு? தண்ணி எடுத்துட்டு வரேன். என்னடி பண்ற? பொம்மையை தூக்கி போட்டு இப்போ இப்ப பாரு, இவ கூட சண்டை போடுறது உனக்கு வேலையா போச்சு. என்ன பிரச்சனை உனக்கு? தள்ளு இந்த பக்கம். நீ அழாதடா, நான் எடுத்துட்டு வரேன். இப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க.
பண்ற? ஏன் அழற? என்னாச்சு? மம்மி என் அப்பா பார்த்து திட்டிகிட்டே இருக்க மம்மி. அவகிட்ட மட்டும் விளையாட பேசுற கொஞ்சம் என் கூட மட்டும் விளையாடவே மாத்திருக்க மம்மி. என்ன கொஞ்சம் மம்மி பேசு மம்மி விளையாடு மம்மி. இங்க பாரு, நீ என் செல்லம்டா. நீ ஏதாவது தப்பு பண்ணதானே நான் திட்டுறேன், இல்லைன்னா கோச்சுப்பேனா? எப்பவும் உன் கூட தானடா இருக்கேன். நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது என்ன? இன்னைக்கு உன் ஃபேவரட் கேம் நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம். இன்னைக்கு பூரா நான் உன் கூட விளையாடுறேன், ஓகேவா? இனிமே அம்மா உன் கூடவே இருப்பேன், சரியா? அழக்கூடாதுடா. இப்ப நம்ம 2 பேரும் போய் விளையாடலாமா? சரி, எங்க சரி? ஹாய். 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திட்டிட்டேன், அழுதுட்டா. இப்ப எல்லாம் ஓகே. குழந்தை எப்பவுமே திட்டிட்டே இருப்பியா? நான் தேவையாடியது எனக்கு. என்னடா பாப்பா, என்னாச்சு? என்னம்மா? ஐயோ, கரண்ட் தானே போச்சு, இதுக்கு ஏன்டா இப்படி பயப்படுற? என்னம்மா, என்னாச்சு? என்னடா? என்னடா சொல்ற? இங்க பாரு, இதுதான் உன் வீடு, இதுதான் நம்ம வீடு. பாரு, டாடி இருக்காரு, மம்மி இருக்கேன். மம்மி எப்பவுமே உன் கூட தானே இருக்கேன். எங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லாதடா கண்ணா இனிமே. இங்க பாரு, பவர் கட் தானே ஆச்சு, ஒண்ணும் இல்லடா. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுடா. நம்மளாம் ஒன்னாதான் இருக்கணும், சரியா? சார், நான் இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன், இதே மாதிரி ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே சார். சார், ப்ளூடூத் ஆன் பண்ணுங்க. சார், ப்ளூடூத் ஆன் பண்ணுங்க. இது வந்துட்டேன். ஹேய் சிவா, இன்னைக்கு என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? சரி, நான் ஸ்கூலுக்கு வேற போகணும். ஏதாவது சாப்பிட வேணுமா? சரி, நான் போயிட்டு வரேன். சக்தி, ஒரு நிமிஷம். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, பாய்.
இது எங்க விட்ட போற? இங்க என்ன பண்றீங்க? இங்க பாரு. சோ நைஸ். சூப்பரா இருக்குல்ல சிவா? கார்லயே வச்சிட்டியா? கம். ஹலோ. சொல்லுங்க. அவந்திகா, அதித்தி எங்க? அதித்தி என்னடா பண்ற? அதித்தி, அவந்தி எங்க? ஏன் கத்துனா? முதல்ல கீழே இறக்கி விட அவள. எங்கடி போன? மழையில விளையாடுனியா? ஃபுல்லா நனைஞ்சு வந்திருக்கீங்க. அவந்திகா, தலையெல்லாம் ஈரமா இருக்கு. ஜோரம் வராதா? என்னாச்சு சிவா? எங்க போனீங்க? முகமே சரியில்லை உனக்கு. என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? சிவா, இப்போவாவது சொல்லு, என்ன ஆச்சு?
தான் வரைஞ்சேன். இது யாரு? ஆனி. இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? எப்போ? சாப்பிடும்போது, தூங்கும்போது, விளையாடும்போது. அவ சொல்றத கேட்டியா? என்ன சிவா, அவ எப்பவுமே வரைகிற டிராயிங் தானே அது? உள்ள ஒரு சின்ன டால் இருக்கே, அதுதான் அவ எப்பவுமே வரைஞ்சிட்டு இருப்பா. அது அவளோட ஃபேவரட் டால். அதுக்கு என்ன இப்போ? ரெண்டு பேரையும் உள்ள அனுப்பு. இங்க வாடா, இது புடிச்சுக்கோ. உள்ள போங்க, உள்ள போய் விளையாடுங்க. ஐயோ சக்தி, அவ டால வரையல, அவங்க அம்மா வரைஞ்சு வச்சிருக்கா. என்ன அம்மாவா? என்ன சொல்ற சிவா? சொல்றத முழுசா கேளு. அதித்தியோட அம்மாவை நான் மாடியில பார்த்தேன். அவ இப்ப அதித்தி கூட தான் இருக்கா. அவதான் இப்ப அவந்திக்கா பயன்படுத்திட்டு இருக்கா. என்ன குழந்தைங்களுக்கு ஹாரர் ஸ்டோரி சொல்ற மாதிரி எனக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? சிரிக்கிறத முதல்ல நிறுத்து. இட்ஸ் வெரி சீரியஸ். எப்படி சிரிக்காம இருக்க சொல்ற சிவா? பைத்தியக்காரத்தனமா பேசுற. Are you turning mad? இந்த காலத்துல பெத்துட்டு விட்டுட்டு போனவங்க வந்தாங்கறதே நம்ப முடியாது. நீ என்னடானா அதித்தியோட அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்ற? நான் சொல்றதெல்லாம் உண்மை, என்னைய நம்பு. சரி, உண்மையாவே இருந்தாலும் அதித்தியோட அம்மா ஏன் என்னையும் அதித்தியும் விட்டுட்டு உன்னையும் அவந்தியும் எதுக்கு பயமுறுத்தணும்? அதுக்கு காரணம் இருக்கு சக்தி. என்ன காரணம்? அவ அவந்திக்காவை உன்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறா. அவந்தி ஏன் என்கிட்ட இருந்து பிரிக்கணும்? ஏன்னா நீ அவந்திக்காவை கேர் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்ட. அது அவளுக்கு பிடிக்கல. அதனாலதான் இப்ப அவளை பயன்படுத்திட்டு இருக்கா. போதும் சிவா. ஒரு நிமிஷம், எது சொன்னாலும் நம்ப மாட்டல. இதையாவது பார்த்து நம்பு. சிவா, நீ ஒரு சீஃப் அனிமேட்டர்னு எனக்கு தெரியும். சும்மா சும்மா எதையாவது காமிச்சிட்டு இருக்காத. இது பெய்யோட பிளான் மாதிரி தெரியல, உன்னோட பிளான் மாதிரி இருக்கு. குழந்தைய என்கிட்ட இருந்து நீ பிரிக்காம இருந்தா சரி. நான் ஏன் பிரிக்க போறேன்? 6 வருஷம் சிவா, 6 வருஷம் கழிச்சு என் குழந்தை எனக்கு கிடைச்சிருக்கா. நீ எதையாவது சொல்லி என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதோட இந்த டாபிக் ஓவர். யார் மொட்டை மாடிக்கு போக சொன்னா? தலைலாம் இன்னும் ஈரமா இருக்கு பாரு. ஃபீவர், டெம்பரேச்சர் வர மாதிரி இருக்கு. சரி நீ உட்காரு, நான் வரேன். கையெடு. அவந்தி, அதித்தி இப்படி வாடா. இங்க பாரு. ஏய் என்ன பாரு. பவர் கட் தாமா ஆச்சு. எதுக்குமா பயப்படுவ? லுக் அட் மீ. பயப்படக்கூடாது சும்மா எல்லா விஷயத்துக்கும், புரியுதா? மொட்டை மாடிக்கு போனா பயப்படுற, டிவியை பார்த்தா பயப்படுற. ஆகாமி, அப்பா உனக்கு கோஸ்ட் ஸ்டோரி சொல்லி சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்காரு. முழுங்க. தூங்குனா சரியாயிடும் எல்லாம். சரியா? சமத்தா தூங்கணும். ஆனிக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த குழந்தையோட வாழை அவளுக்கு கொடுத்து வைக்கல. அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சத்துக்கு முன்னாலேயே அவ உயிரை விட்டுட்டா.
மம்மி உள்ள என்னடி மம்மி மம்மி அவந்திகா 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 சிவா சிவா அவந்திகா அவந்திகா அப்பா இங்க பாரு பேபி அதித்தி வா ஓ ஃபீவர் ஹெவியா தான் இருக்கு. ஜென்னியா வந்துச்சா? தெரியல டாக்டர், ஆனா கண்ணெல்லாம் மேல போயிடுச்சு. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும். சிஸ்டர், கெட் தி ட்ரக்ஸ் ரெடி. Load the injection, sister. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே. No, nothing to worry. மழையில நனைஞ்சதுனால தானா? Yes, because of heavy rain. So nothing to worry. Medicines will be given. She will be all right. Okay, thank you. Baby, you're all right now. சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? Good girl. சக்தி, அவந்திக்கு அந்த வீட்டுக்கு வரமாட்டா. ஏ? என் குழந்தை அந்த வீட்டுக்கு வந்தா செத்தே போயிடுவா. உன் குழந்தையா? அவ எனக்கு குழந்தை இல்லையா? சிவா, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உன்னால 6 வருஷம் என் குழந்தைய நான் பிரிஞ்சிருந்தேன். இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட அவளை பிரிய முடியாது. அப்ப அதித்தி விட்டுரு. அவ அம்மா தானே நம்ம குழந்தைய போட்டு பயன்படுத்திட்டு இருக்கா. சீ, எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? ரொம்ப சாதாரணமா சொல்லிட்ட. எங்க போய் விட சொல்ற இவள? 6 வருஷமா பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்திருக்கேன் சிவா. அவ என் குழந்தை. என்னால அவளையும் விட முடியாது, இவளையும் விட முடியாது. எனக்கு 2 குழந்தைங்களும் வேணும். நீ என்ன சொன்னாலும் அவந்திக்கு அந்த வீட்டுக்கு வரமாட்டா. அவந்திக்கு என் கூட என் வீட்டுக்கு தான் வருவா. அத நீ சொல்லாத, குழந்தை சொல்லட்டும். அவந்தி, நீ அம்மா கூட வீட்டுக்கு வரியா இல்ல அப்பா கூட போறியா? ப்ளீஸ் ப்ளீஸ் சக்தி, நோ. அவந்திக்காவே வரேன்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன். ஆனியை பார்த்து தான் அவளுக்கு ஜென்னியே வந்திருக்கு. பைத்தியம் பிடிச்சிருக்கா அவனுக்கு. டாக்டரே சொன்னாங்கல்ல, அவ மழையில நனைஞ்சதுனால தான் அவளுக்கு ஃபீவர் ஃபிக்ஸ் வந்ததுன்னு. திரும்ப திரும்ப பேய் கதையை சொல்லி ஏன் தான் என்ன டார்ச்சர் பண்றேன்னே தெரியல. உனக்கு எந்த குழந்தை வேணும்னா அந்த குழந்தைய விட்டுட்டு வா. இல்ல அந்த குழந்தை தான் வேணும்னா நீயே கூட்டிட்டு போ. நீ என்ன சொன்னாலும் சரி, அவன் என் வீட்டுக்கு தான் வருவா. மறுபடியும் மறுபடியும் அவளை அனுப்புன்னு என்னை தொந்தரவு பண்ணாத. உங்ககிட்ட இருந்து குழந்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். வா அதித்தி. பிரச்சனை புரியாம போறேன். புரியும் போது நீயே வருவ சக்தி.
ஏய் அவந்திகா கேம் ஆடுனதெல்லாம் போதும். ஈட். நோ டாட், ஐ அம் நாட் பிளேயிங் கேம். நான் அம்மாக்கு ஃபோன் பண்றேன். அம்மாக்கு ஃபோன் பண்றேன். எதுக்கு அம்மாக்கு ஃபோன் பண்ற? உனக்கு ஃபோனை நான் கேம் விளையாட கொடுத்தனா இல்ல அம்மாக்கு ஃபோன் பண்ண கொடுத்தனா? இன்னொரு தடவை அம்மாக்கு ஃபோன் பண்றேன் அது பண்றேன்னா I'll get very angry. Give me the phone. சாப்பிடு. I don't want daddy. அவந்திகா நான் ஏன் அம்மா கிட்ட பேச வேணாம்னு சொன்னேன்னா அம்மாவை நானும் டூ எடுக்கட்டும். அம்மா கிட்ட நீங்க ஏன் டூ விட்டீங்க? அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொன்னாங்க, அதான் டூ விட்டேன். You're a good girl, no? ப்ளீஸ் ப்ளீஸ் சாப்பிட்றா குட்டி. நீ சாப்பிட்டு மெடிசன் சாப்பிட்டு தூங்கணும், காலையில ஸ்கூல் இருக்கு. ஓகே, பி a good girl, my darling, no? ப்ளீஸ் சாப்பிட்றா. Hi Aditi, hi auntie. Bye. Bye. ஹாய் மேடம். எஸ் 1 minute. அவந்திகா அப்பா நேத்து அவளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்தாரா? இல்ல எனக்கு தெரிஞ்ச நேத்து அவந்திகா ஸ்கூலுக்கு வரல. ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ. அதித்தி, நூடுல்ஸ் ரெடி. அதித்தி, அதித்தி, நான் விளையாடிட்டு இருந்தேன். எவ்வளவு தடவை கூப்பிடுற, கேக்கலையா உனக்கு? சரி வா சாப்பிடலாம். உட்கார். இப்படியே ஓடிட்டே இருந்தேன்னா என்ன அர்த்தம்? பின்னாடி நானும் ஓடணும். சொல்றேன், கதைனால நீ சாப்பிட மாட்டேன், அதுக்குதான் நான் சொல்றது இல்ல. அப்புறம் சொல்றேன், நான் பெட்ரூம்ல தூங்கும் போது சொல்றேன். ஒரே ஒரு வாய்டா, ஸ்டமக் ஃபுல் ஆயிடுச்சா? சரி வா சொல்றேன். ஸ்டோரி மம்மி. சொல்றேன் வா. என்னம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல பாப்பு. டாடி இருக்கேன், இங்கே தான் இருக்கேன். ஓகே, சரி கண்ணு மூடி தூங்கு. ஸ்லீப் ஸ்லீப். அவந்திகா, இங்க வா. செல்லம், எப்படிடா இருக்க? ஃபீவர்ல சரியாயிடுச்சா? ஃபைன் மம்மி. மம்மி, நேத்துக்கு நான் உனக்கு ஃபோன் பண்ண மம்மி, நீ ஏன் மம்மி ஃபோன் எடுக்கல? டாடி சொன்னாங்க நீயும் டாடியும் டூ விட்டுட்டீங்களாமே.
பார்க்காம எனக்கு அழுகையா வருது மம்மி. எப்போ மம்மி வீட்டுக்கு வருவ? அதித்தியை கூட்டு வீட்டுக்கு வந்துரு மம்மி. சரிடா செல்லம், அம்மா வந்துடுறேன் என்ன? சரி, அம்மா உன்னை கேட்பேன், நீ பயப்படாம உண்மையை சொல்லணும் சரியா? அன்னைக்கு அப்பாவோட மொட்டை மாடிக்கு போனியே, அங்க என்ன பார்த்த? சரி சரி, ஓகே, லீவ் இட். மம்மி டாடி. சரி வா போலாம். டாடி மம்மி you are wrong மம்மி. அதித்தி wait. மம்மி கோஸ்ட் ஸ்டோரி. கோஸ்ட் ஸ்டோரி வேணுமா உனக்கு? ஒரு காட்டுல ஒரு பெரிய பங்களா இருந்துச்சாம். அந்த பங்களாக்கு முன்னாடி ஒரு கார் வந்துச்சாம். அப்போ கோஸ்ட் வந்துச்சா? இல்லடா, அந்த பங்களாக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நின்னுச்சுல, அந்த கார் டோர் மெதுவா திறந்துச்சாம். ஒரு பொண்ணு அதுல இருந்து இறங்கி நடந்துச்சாம். லெஃப்ட் இருக்குல்ல, அது தானா ஓபன் ஆச்சாம். உள்ள யாருமே இல்ல. அப்போ அந்த பொண்ணு மட்டும் தனியா போச்சாம். 12வது ஃப்ளோர் வந்ததும் அந்த பொண்ணு இறங்கி காரிடார்ல மெதுவா நடந்து நடந்து வந்துச்சாம். மம்மி கோஸ்டே வரல மம்மி, தூங்குற மம்மி, போ மம்மி. Avantika, your mama didn't come still?
சரி வந்து உள்ள உட்காரு. எக்ஸ்கியூஸ் மீ சார், அவந்திகா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே. பப்பு, என்னடா? சாரிடா, டாடி கொஞ்சம் ஒர்க்ல இருந்தேன். என்ன மூஞ்சி உம்முன்னு இருக்கு? டாடி மேல கோவமா? போலாமா? கம், லெட்ஸ் கோ. இன்னும் என்னடா கோவம்? மம்மி இன்னைக்கு வரல. ஒழுங்கா வாய தர. டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. மம்மி விளையாடலாமா? விளையாடலாமாவா? ஏய், கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு தான் சொன்னேன். எனக்கு ஃபுல்லா உடம்பு சரியில்லாம இருந்தல, ரெஸ்ட் எடு. அம்மா அதான் சிறப்பு ஊட்டிட்டல, நம்ம விளையாடலாம். நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாமா? கண்ணாமூச்சியா? மண்டே ஸ்கூல் போக வேணாமாடா? இப்ப தூங்குன தானே ஸ்கூல் போக முடியும். அப்புறம் திரும்ப படுத்துருவேன். மம்மி ஒரே ஒரு கேம். சொல்றத கேளு அதித்தி. மம்மி ஒரே ஒரு கேம். சொன்னா கேட்கணும் அதித்தி. ஒரே ஒரு கேம். ஒரே ஒரு கேம் தான். ஓகே ஹென்றி. நான் கட்டிக்கிட்டுமா? மம்மி ரெடியா? இருடி. மம்மி ரெடியா? ஏய், வெயிட் பண்ணு. மம்மி ரெடியா? மம்மி ரெடியா? ஓகே, ரெடி. வரட்டுமா? வரலாமா? அதித்தி, எங்க இருக்க? ஹாய், எங்கடி இருக்க? அதித்தி, அதித்தியை பிடிக்க போறேன். எங்க போயிட்ட? ஏய் வாலு, உன்னை தொட போறேன்னா எங்க இருக்க? ஏய், எங்க இருக்க? உன்னை பிடிக்க போறேன் பாரு. ஏய், எங்க இருக்க? சிரிக்கிறியா நீ? இரு வரேன். எங்க இருக்க? சரி சரி. ஹலோ அவந்தி குட்டி, என்ன பண்றீங்க? மம்மி நீ ஏன் மம்மி இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல? நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏய், அழக்கூடாது. அதித்திக்கு காய்ச்சல், அதான் வர முடியல. See, you're a good girl now. எப்போ மம்மி வீட்டுக்கு வருவ? நான் உன்னை பார்க்கணும் மம்மி. நான் வந்து பார்க்கறேன் உன்னை. I'll come soon, okay? மம்மி நீ வா மம்மி. You're a good girl, don't cry. நான் சொன்னா கேட்கணும். அவந்தி, சாப்பிட்டியா? நீ வந்தாதான் மம்மி நான் சாப்பிடுவேன். சரி, நீ சாப்பிட்டுட்டு சமத்தாரு. I'll call you back. நீ வா மம்மி. ஓகே, கண்டிப்பா வரேன்.
மம்மியால கண்டே பிடிக்க முடியல. நான் எங்க ஒழிஞ்சிருப்பேன்னு சொல்லு. சோஃபா பின்னாடியா? நான் உனக்கு ஒண்ணு காட்டுட்டா? என்ன? ஏங்க பாத்தியா டாடி? அவன் கூட சேர்ந்த பிடிச்சு போயிடுச்சு. என்னடி ஆச்சு? என்னம்மா? அதித்தி, இங்க பாரு. டாடிக்கு அம்மா மேலதான் கோவம். என்ன? அதனாலதான் உன் கையை தட்டி விட்டுட்டாரு. இத பாரு, சாக்லேட்ஸ். வாங்கிக்கோ. சரி, this is for you and this is for Annie. அதித்தி, யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணிட்டு வா. This is for you and this is for Annie. அன்னைக்கு அப்பாவோட மொட்டை மாடிக்கு போனியே, அங்க என்ன பார்த்த? சரி சரி, ஓகே, லீவ் இட். அதித்தியோட அம்மாவை நான் மாடியில பார்த்தேன். அவ இப்ப அதித்தி கூட தான் இருக்கா. அதித்தி, அதித்தி,
பண்றீங்க? மம்மி நான் விளையாட வந்திருக்கேன். இங்க வா. என்ன கேட்காம இனிமே நீ டெரஸ்க்கு வரக்கூடாது. போ போ. பதட்டமா பேசுறேன். என்னாச்சு? நீ சொல்ல போது நான் நம்பல. இப்ப நம்புறேன் சிவா. என்னது? சிவா நான் பார்த்துட்டேன். ஆதித்யோட அம்மாவை நான் பார்த்தேன். இப்ப எங்க இருக்க? நான் குழந்தைய தூக்கிட்டு வெளியில வந்துட்டேன். அந்த வீட்ல இருக்க எனக்கு பயமா இருக்கு. சரி நீ ஒண்ணு செய். கிளம்பி நம்ம ஃபிளாட்டுக்கு வா. நான் அங்க வரல. அங்க வந்தா நம்ம குழந்தைக்கு ஆபத்து. அவனுக்காக அனிமியால ப்ராப்ளம் வரும். ஐயோ அப்படி எதுவும் நடக்காத வா. இல்ல இல்ல நான் வரல. சரி இப்ப எங்க இருக்க? இப்போ சர்ச் ரோட்ல போயிட்டு இருக்கேன். சரி நீ ஒண்ணு செய். நீ சர்ச்ல வெயிட் பண்ணு. நான் உடனே வரேன். சரி நான் வந்துடுறேன். ஃபாதர், குழந்தைய ஹோம்ல சேர்க்கிற விஷயமா உங்கள்கிட்ட ஃபோன்ல பேசியிருந்தானே. குழந்தையை ஹோமில் சேர்க்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை? எங்க 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஃபாதர். அந்த குழந்தைனால தான் என் குழந்தைக்கு பிரச்சனை. அந்த குழந்தையை நீங்க சட்டப்படி தத்தெடுக்கலையா? தத்தெடுத்தேன் ஃபாதர். உங்களை மாதிரி குழந்தையை யாரும் நடுவில் விட்டுட கூடாதுன்னு கவர்மெண்ட் தத்தெடுக்கிறது லீகல் ஆக்கி இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க குழந்தையை ஹோம்ல சாதாரணமா சேர்த்துட முடியாது. எனக்கு அந்த குழந்தை வேண்டாம் ஃபாதர். தயவு செஞ்சு ஹோம்ல சேர்த்துருங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த குழந்தைய நான் ஹோம்ல சேர்த்துக்கிட்டா அந்த குழந்தை மனசு எவ்வளவு வேதனை. என் சொந்த குழந்தைய காப்பாற்ற வர வழி தெரியல ஃபாதர். இவ்வளவு சொல்லியும் நீங்க கேட்கலன்னா நான் வேணும்னா ஒண்ணு பண்றேன். அந்த குழந்தைய ஏன் கஸ்டடியில ஹாஸ்டல்ல சேர்த்துக்கிறேன். உங்க பிரச்சனை தீர்ந்ததும் நீங்க குழந்தைய கூட்டிட்டு. இல்ல இல்ல வேண்டாம் ஃபாதர். எனக்கு அந்த குழந்தை வேண்டாம். தயவு செஞ்சு ஹோம்ல சேர்த்துருங்க. அவ்வளோ பிடிவாதமா இருந்தா நான் சைல்டு வெல்ஃபேர் கேருக்கு சொல்றேன். அவங்க குழந்தையை எடுத்துக்குவாங்க. ஆனா நீங்க நிரந்தரமா குழந்தைய பிரிய வேண்டியது வரும். நல்ல முடிவு பண்ணி தான் சொல்றேன் ஃபாதர். எனக்கு அந்த குழந்தை வேண்டாம். மனைவிக்கு சம்மதமா? சம்மதம். கூட்டிட்டு வாங்க. சக்தி வா. ஃபாதர், உங்களுக்கு குழந்தையை ஹோம்ல விட முழுமையா சம்மதமா? அப்படி இருந்தா நீங்க குழந்தையோட நிரந்தரமா பிரிய வேண்டியது வரும். என்ன சிவா இதெல்லாம்?
குழந்தைய விடுங்க, எது வேணாலும் பேசி உங்க மனைவி சம்மதம் இல்லாம நீங்க குழந்தைய எங்கேயும் சேர்த்திட முடியாது. ஒரு நிமிஷம் ஃபாதர். சக்தி நீ சர்ச்சுக்கு ஆனி துரத்துறதுக்காக தான் கூப்பிடுறேன்னு நினைச்சேன். நீ இப்படி குழந்தைய ஆர்ஃபனேஜ்ல சேர்க்கறதுக்கு கூப்பிடுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நீயும் இந்த மாதிரி இடத்துல தானே வளர்ந்த. எப்படி மனசு வருது குழந்தை இப்படி சேர்க்க? இவளோட அம்மானால தான் நம்ம குழந்தைக்கு இவ்வளவு பிரச்சனையும். இவன் நம்ம குழந்தை கூட இருந்தா நம்ம குழந்தையோட உயிரை இழக்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் கொஞ்ச நாள் அவளை இந்த ஹோம்ல இருக்க சொல்றேன். இவ ஹோம்ல இருக்கிறதுக்கு இவ ஒண்ணு அனாதை இல்ல. நீ குழந்தை, நான் இவளை பார்த்துப்பேன். பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுப்பேன்னு நினைச்சுதான் நான் நம்பி வந்தேன். நீ என்னடா இவளை கை கழுவுறதுலயே இருக்க? அவந்திக்காக இந்த மாதிரி நடந்துருந்தா அவளை விட்டுருப்பியா? ஹோம்ல சேர்த்திருப்பியா அவளை? அவந்திக்காக பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக இவளை ஹோம்ல போட சொல்றேன். அதித்தியால அவந்திக்காக எந்த பிரச்சனையும் வராது. நான் பாத்துக்கிறேன் இவளை. எங்களை விட்டுடு. இப்ப அதித்திக்கு அவளுடைய உண்மையான அம்மா யாரும் தெரியும். இப்ப அவ அம்மா பாசத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பா. இதனால நீ நம்ம குழந்தைய பிரிஞ்சு அவ பாசத்தை இழந்துறாத. அதித்திய விட்டுடு. அவளை விட்டுடுன்னு சொல்றேன் சிவா. விட்டுட்டா குழந்தை யார் பாத்துக்குவா? அவ அம்மா வந்து குழந்தைய பாத்துக்குவாளா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சிவா. சக்தி பார்க்காமலேயே இருந்தவளுக்கு குழந்தை மேல எவ்வளவு பாசம் இருக்கும். இப்ப பேயா இருந்தாலும் தாய் பாசத்துல குழந்தைய பார்க்க சுத்தி சுத்தி வரா சிவா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அவளால குழந்தைய பார்க்க மட்டும்தான் முடியும் சிவா. குழந்தைய தொட்டு தூக்கி கொஞ்சம் முடியுமா? காய்ச்சல் வந்து அவளை பாத்துக்க முடியுமா? சாப்பாடு கொடுக்க முடியுமா? இல்ல தூங்க வைக்க முடியுமா? அதெல்லாம் அம்மா என்னாலதான் முடியும். அவ பாவம் சிவா. குழந்தை பாசத்துக்காக அலையறா. அவளால அலைய மட்டும்தான் முடியும். இதுவே நான் பிரசவத்துல செத்திருந்தேன்னா குழந்தைய பார்க்க இந்த அளவுக்கு வந்திருப்பேன் நானு. எனக்கே தெரியாது சிவா. செத்தவளாலேயே குழந்தைய பார்க்காம பிரிஞ்சிருக்க முடியலையே. என்னால எப்படி முடியும்? இவ்வளவு வருஷமா அவளை பார்த்து பார்த்து பாசத்தை ஊட்டே வளர்த்திருக்கேன் சிவா. எப்படி பிரிய முடியும்? நீதான் அடிக்கடி சொல்லுவே சிவா, அதித்தி இல்லைன்னா நான் இல்லைன்னு. அதான் உண்மை. அதித்திய பெத்தது வேணா ஆனியா இருக்கலாம், ஆனா அவளை வளர்த்தது நான் சிவா.
இனிமே யாருக்காகவும் நான் ஆதித்திய விட்டு கொடுக்க முடியாது. ஆனியே வந்தா கூட நான் என் குழந்தைய விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால ஆனி என்ன கொன்னா கூட செத்தாலும் சாவேனே தவிர நான் என் குழந்தைய விட்டுட்டு போக மாட்டேன் சிவா. கண்டிப்பா எப்பவும் பிரிய மாட்டேன். என்னால முடியாது, முடியவே முடியாது. நீங்க தான் சிவாவா? நானா கால் பண்ணிருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிங்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவங்க 108ல டாக்டர் பாருங்க. போய் பாருங்க. சீக்கிரம் போங்க. டாக்டர் என்னாச்சு டாக்டர்?
சக்தி, அவ இல்ல, வரமாட்டா.